போட்டிகளில் வீரத்தை பறைசாற்றிய வீரரும் பரிசுகளை வென்ற காளையும் பாராட்டப்படுவது வழக்கம். ஆனால் ஜல்லிக்கட்டில் வென்ற வீரருக்கு கோவில் கட்டியும் பல பரிசுகளை பெற்ற காளைக்கு மணிமண்டபம் அமைத்தும் மதுரை மாவட்டத்தில் உள்ள வேறு கிராம மக்கள் வழிபட்டு வருகின்றனர். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் காளைகளை அடக்குவதில் கை தேர்ந்தவராக நினைவு கூறப்படுகிறார் மதுரை மாவட்டம் செரிக்காம்பட்டி கிராமத்தை சேர்ந்த அழகத்தேவர். இவர் போட்டியில் பங்கேற்கிறார் என்று தெரிந்தாலே காளையின் உரிமையாளர்களுக்கு சற்று கலக்கம் ஏற்படுமாம். அந்த அளவிற்கு புகழ்பெற்று விளங்கிய அழகத்தேவர் கீழக்குயில்குடி ஜல்லிக்கட்டில் பங்கேற்ற போது வயிற்றில் காளை குத்தியதில் உயிரிழக்க நேரிட்டதாக கூறப்படுகிறது. அவரது விருப்பப்படி 60 ஆண்டுகளுக்கு முன்பு அழகத்தேவரின் சிலையை காளையுடன் வடித்து செரிக்காம்பட்டியில் கோவில் கட்டி வழிபட்டு வருகின்றனர் கிராம மக்கள். வீர விளையாட்டில் ரொம்ப மிக மிக வெற்றி ஆவார். அந்த இதில் அவர் மாடு பிடிக்க போய் காலமாகி இந்த இதில் அப்புறம் அவரை சிலையவே நாங்கள் அடித்து வச்சு இவ்வளவு வீர விளையாட்டுக்காரரை நம்ம சும்மா இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சிலையவே அடித்து வச்சு அவர் ஒரு தெய்வமாக வச்சு கும்பிட்டுக்கிட்டு வரேன். மாடு பிடிக்க போகும்போது எங்களுக்கு வீரமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கணுன்றதுக்காக நாங்கள் எப்பயுமே சொரிக்காமட்டில் இருக்கல எங்கள் பாட்டன் கோயிலை வணங்கிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அந்த வீரத்தோட நாங்கள் மாடு பிடிக்க போவோம். எங்கேயுமே போனாலும் மாடு அணைஞ்சு ப்ரைஸ் வாங்கி தான் வருவோம். ஜல்லிக்கட்டில் சிறந்து விளங்கிய வீரருக்கு கோவில் கட்டி வழிபடுவது போலவே ஜல்லிக்கட்டு காளைக்கு மணிமண்டபம் அமைத்து வழிபடும் நிகழ்ச்சியான சம்பவம் மதுரை மாவட்டம் பொந்துகம்பட்டி கிராமத்தில் நடக்கிறது. மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டில் கலந்து கொண்டு பல பரிசுகளை பெற்று தனது கிராமத்திற்கு பெருமை சேர்த்த அந்த காளை 2006ஆம் ஆண்டு நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்தது. அந்த காளைக்கு மணிமண்டபம் அமைத்திருக்கிற கிராம மக்கள் நினைவு நாளின் போது ஆண்டுதோறும் காளையின் நினைவாக அன்னதானமும் செய்து வருகின்றனர். மனிதருக்கு என்ன செய்வோமோ அதே போல மாட்டுக்கும் செய்து அன்னதானம் வழங்கி இந்த மாடை இங்கேயே அடக்கம் செய்து ஒரு வருஷம் சென்ற பிற்பாடு இந்த மாட்டுக்கு நம்ம ஒரு ஊர் சார்பாக ஒரு மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அதுக்கும் ஒரு முடிந்த மட்டும் 100 ரூபா 200 ரூபா 500 ரூபான்னு வசூல் பண்ணி 2007 அதை கட்டணும். இன்றைக்கி அந்த ஊரில் அன்னதானம் நடத்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 மக்களுக்கு சாப்பாடு போகிற மாதிரி செஞ்சு காலங்காலமாக அதை செஞ்சுட்டு வந்துருக்கோம். இன்றைக்கி புதுசாக அதுக்கு வாரிசாக ஒரு மாடை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு மாடை உருவாக்கி வளர்த்துருக்கோம். இந்த வருஷம் 2010 ஜல்லிக்கட்டு அந்த மாடு போக போகுது. 27 ஆண்டு காலமாக தங்கள் வீட்டு பிள்ளையைப் போல வளர்த்த காளை பிரிந்ததை எண்ணி இன்றும் கண் கலங்கும் பொந்துகம்பட்டி மக்கள் இந்த வருட ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க இன்னொரு காளையை தயார் செய்திருக்கின்றனர். தமிழர்களின் வீர விளையாட்டு என்ற அடையாளத்தை வீரருக்காக கட்டப்பட்டுள்ள கோவிலும் காளைக்கு அமைக்கப்பட்டுள்ள மணிமண்டபமும் கம்பீரத்துடன் பறைசாற்றி வருகின்றன. புதிய தலைமுறைக்காக ஹரிகிருஷ்ணன்.